ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं? இன்னைக்கு ஒரு புதிய நாள், आज एक नया दिन है, இன்னைக்கு ஒரு புதிய ஜீவன் आज एक नया जीवन கர்த்தர் है, நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें दिया है. நான் போன மாசம் ஊருக்கு போகும் பொழுது, पिछले இந்த மாசம் ஊருக்கு போகும் பொழுது इस महीने पासबन गांव जाते समय ஒரு சகோதரன் சொன்னாங்க, एक भाई ने कहा எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, बहुत आनंदित हुए, உங்களுடைய வீடியோ என்னால் நாங்க பார்க்கிறோம், आपकी वीडियो रोज देखते நீங்க हैं, காலையிலே வாரீங்க, आप सुबह सुबह आते அழகா हैं, கேக்குறீங்க, अच्छे से सुनते हैं, நல்லா पूछते हैं, இருக்கிறீங்களா, आप अच्छे हैं क्या, சந்தோஷமா இருக்கிறீங்களா, आनंदित हो क्या. அந்த வார்த்தை மிகவும் எங்களுக்கு நன்றா இருக்க சொன்னார்கள். वो शब्द हमें बहुत ही अच्छा लगता है. उन्होंने ஆமே, कहा தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும், परमेश्वर लोगों को आनंदित रहना है, தேவ பிள்ளைகள் ஆனந்தமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों को आनंदित रहना பவுல் है. சொல்லுகிறார், पौलुस कहता है சந்தோஷமா இருங்கள், आनंदित रहो, சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். आनंदित रहो करके फिर से मैं कहता நீ हूँ. எந்த சந்தோஷமா இருக்கும் பொழுது, आप आनंदित रहते समय எந்த சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति நீங்க पर சந்தோஷமா இருக்கும் பொழுது आनंदित रहते அது समय அற்புதம் நடக்கும். वहाँ पर अद्भुत कार्य நீங்க होगा. சந்தோஷமா இருங்க, आप आनंदित உங்க रहिए, கவலைகளை மாற்றுங்க, अपनी चिंताओं को बदल உங்க दीजिए, பிரச்சனைகளை கொஞ்சம் தூக்கி தூர எறிங்க, अपनी समस्याओं को साइड में रखिए, தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிங்க. परमेश्वर के सम्मुख में आंसू से ஒரு அற்புதம் प्रार्थना இன்றைக்கு कीजिए. நடக்கும். आज एक अद्भुत நாம் कार्य இந்த होगा. வார்த்தையில செல்லலாமா? हम आज के वचन के ஆயத்தமா जाएंगे. இருக்கிறீங்களா? आप सब तैयार हैं? சங்கீதம் भजन संहिता 20 அதிகாரம் 20वां अध्याय 4 சொல்லப்பட்டிருக்கிறது, चौथे वचन में कहा गया है, கர்த்தர் உமது மன விருப்பத்தை தந்தருளி वह तेरे मन की इच्छा का पूरी करे உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. और तेरी सारी युक्ति को सफल உங்க மன करे, விருப்பத்தை நிறைவேற்றுவார். अपने मन की इच्छा को पूरी करेगा. என்ன விருப்பம் உங்களுக்கு இருக்குது? आपको जो भी इच्छा है, ஒரு மனுஷனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. हर एक मनुष्य के एक एक चाहत ஒரு होती சிறு है. பிள்ளையை கேட்டா என்ன ஆக வேண்டும் என்று விரும்பா என்று கேட்டால் अगर एक छोटे बच्चे से आपको क्या बनना है पूछेंगे तो அவங்க ஐஏஎஸ் ஆகண்டு वो சொல்வார்கள், कहेंगे हमें आईएएस बनना है, இல்ல போலீஸ் அதிகாரி ஆகண்டு சொல்வார்கள், एक पुलिस अधिकारी बनना இல்ல है, இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள், इंजीनियरिंग करना है करके இல்ல कहेंगे, டாக்டர் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள், एक डॉक्टर बनना है करके ஒரு कहेंगे, டீச்சர் ஆகணும், एक टीचर होना ஒரு है, பிசினஸ்மேன் ஆகணும். एक बिजनेसमैन बनना है. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது, ऐसी चाहत रहती है, விருப்பம் இருக்கணும். रहना है चाहत. விருப்பத்தையும் வாஞ்சை உண்டாக்கிற ஆண்டவர். इस इच्छा और कार्य को लेकर आने वाला ஆண்டவர் परमेश्वर சொல்லுகிறார், परमेश्वर कहता है உங்களுடைய விருப்பத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவார். आपकी इच्छा को वो पूरी करेगा. உங்க விருப்பம் நிறைவேற முடியாத தடைகள் இருக்கலாம், आपकी इच्छा पूरी न हो इस तरह से रुकावट உங்க होगी, விருப்பத்தை சோதனை நிறைவேற முடியாத பல விதமான குழப்பங்கள் இருக்கலாம். आपकी इच्छा पूरी न हो करके और भी समस्या ஆனா गड़बड़ இன்றைக்கு होगी. ஆண்டவர் சொல்லுகிறார், पर परमेश्वर உங்க कहता है விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். तुम्हारी इच्छा को वो पूरा என்ன करेगा. விருப்பத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறீங்க? जो भी इच्छा के साथ आप बैठे हैं, என்ன விருப்பத்துல இருக்கிறீங்க? कौन सी इच्छा के साथ உங்களை बैठे யாரும் हैं, புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், कोई आपको समझता नहीं, உங்களுடைய காரியங்களை யாருமே கவனிக்காமல் இருக்கலாம். आपके कार्य को कोई देखता ஆனா नहीं. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर உங்களுடைய कहता है விருப்பத்தை நிறைவேற்றுவார். आपकी इच्छा को पूरी உங்க करेगा. விருப்பத்தை நிறைவேற்றி आपकी इच्छा को पूरी करके இந்த நாள் முழுவதுமாக इन दिन पूरा உங்களை ஆசீர்வதித்து आपको आशीष உங்களை करके நடத்துவாராக. आपको चलाएगा. உங்க விருப்பம் என்ன? आपकी इच्छा क्या அவரிடத்தை है சொல்லுங்கள், उनसे कहिए, நிச்சயமாக निश्चय ही அவருடைய சித்தத்தின்படியாக उसकी इच्छा के அவர் अनुसार நிறைவேற்றுவார். वो पूरा करेगा. நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते உடைய हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஒவ்வொரு करते हैं, ஆசீர்வதியும் हर एक को आशीष कीजिए, விருப்பத்தை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். उनकी इच्छा को पूरी करने के लिए प्रार्थना அங்கு करते சோர்ந்து हैं, போகாதபடிக்கு वे निराश न होते ஒரு हुए அற்புதம் இன்றைக்கு செய்யும். एक अद्भुत कार्य कीजिए. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். अपने आप को दिन करते இயேசு हैं, மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन.